எதிர்பாராத நேரங்கள்ல எதிர்பார்க்காத இடங்கள்ல வழக்கத்துக்கும் மாறான விசித்திரமான விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் உலகத்தோட ஏதாவது ஒரு பகுதியில் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்படிப்பட்ட விசித்திரமான விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம நியூ அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க மொத தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். சவுதி அரேபியாவில் இடி மின்னலோட பதிவு செய்யப்பட்ட மழை காட்சி. வானத்தை ஆக்கிரமிச்சிருந்த பிரம்மாண்டமான சாம்பல் புகை மண்டலம். பார்க்கிங் லாட் ஒன்றுல பறவைகளோட ஆக்கிரமிப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்க. உயரமான மலை உச்சியிலிருந்து கீழே விழற அருவி நிறைய கீழே விழாம ரிவர்ஸ்ல திருப்பி விட்டுருக்குன்னா அந்த காத்து எந்த அளவுக்கு ஃபோர்ஸா இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மனிதர்கள் இயற்கையை எந்த அளவுக்கு கழிவுகளை கலந்து நாசம் பண்ணி வச்சிருக்காங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் தான் கடற்கரையோரமா இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த காட்சி. வேகமா அடிச்ச காத்துல நிக்க வச்ச கூரவன்னு பிச்சுக்கிட்டு பறந்த காட்சி. இங்க சேத்து வெள்ளம் எப்படி அடிச்சுக்கிட்டு வந்திருக்குன்னு பாருங்க. Okej, jag kan inte lära så. இவ்வளவு பறவைகள் ஒரே நேரத்தில் ஒன்னா மேலெழும்பி பறக்கிறதை இதுக்கு முன்னாடி நீங்க நேரில் பார்த்துருக்கவே மாட்டீங்க. பாகிஸ்தான்ல ஒரு இடத்துல எந்த அளவுக்கு சிலந்தி கூடுகள் ஆக்கிரமிச்சிருக்குன்னு பாருங்க. ஸ்விம்மிங் பூல் ஒன்றுல செயற்கையான அலைகளை உருவாக்கி இருக்காங்க. பனி நிறைஞ்ச பகுதி ஒன்றுல சேற்று வெள்ளம் வேகமா முன்னோக்கி திரண்டு வந்த காட்சி. ஹெவியான ரெயின்ஃபால் இருக்கிறப்போ வாஷிங்டன்ல இருக்கிற ரிவருக்கு குறுக்க இருக்கிற ரோட் ஒன்றில் வச்சு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணப்பட்ட காட்சி தான் இது. ஆத்துல நீர்மட்டம் அதிகரிச்சு அது குறுக்க இருக்கிற ரோட் வழியா மேலே ஏறி நீரோட்டம் போறப்போ அந்த ஆத்து தண்ணியில இருக்கிற மீன்கள் இப்படித்தான் நீரோட்டத்துக்கு எதிராக எதிர்நீச்சல் போட்டு முன்னேறும். அப்போ அந்த மீன்களை ஒரு நாய் எப்படி லாபகமா கவி எடுத்துக்கிட்டு போயிருக்குன்னு பாருங்க. வாஷிங்டன்ல மழைக்காலம் வரக்கூடிய ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரியான காட்சி, அதாவது சால்மன் மீன்களோட மைக்ரேஷனை அங்க பார்க்க முடியும். That guy ran over that one. Jeez. Wow. Yeah, there's a bunch of them out here. இங்க சில பேர் போட்ல போனப்போ எவ்வளவு மீன்கள் துள்ளி குதிச்சு வந்து விழுந்திருக்குன்னு பாருங்க.
பொதுவா வாட்டர் ஃபாலை எல்லாருமே பார்த்திருப்பீங்க, ஆனா இது மாதிரி மூன் ஃபாலை பார்த்திருக்க மாட்டீங்க. அதை பார்க்கணும்னா அதுக்கு நீங்க யூஎஸ்ஏவில் இருக்கிற யோசெமிட்டி நேஷனல் பார்க்குக்கு தான் கிளம்பி போகணும். ஆரம்பத்துல பார்க்கறப்போ இது ஏதோ லாவா குழம்பு கீழே கொட்டுற ஃபயர் ஃபால் மாதிரி தான் தெரியும். ஆனா உண்மையில சன்செட் ஆனதுக்கு அப்புறம் நிலாவோட வெளிச்சம் எதிரில் இருக்கிற மலை உச்சியிலிருந்து கீழே விழக்கூடிய ஸ்னோ மேல படும்போது அது பொன் நிறத்துல மின்னக்கூடிய ஃபயர் ஃபால் மாதிரி தெரியும். இதுக்கு அங்க மூன் ஃபால் அப்படின்னு பேரு. அப்படியான ஒரு காட்சியை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நார்த் கரோலினா ரெசிடென்டல் ஏரியா முன்னால ஒவ்வொரு வீட்டு மேலையும் எவ்வளவு வல்ச்சர்ஸ் உட்கார்ந்து இருக்குன்னு பாருங்க. இந்த நிலச்சரிவுல மட்டும் யாராவது சிக்கி இருந்தாங்கன்னா கண்டிப்பா சட்னி தான். Abara. Ada. இந்த அருவி தண்ணீர் எப்படி செம்மண் நிறத்துல கொட்டுதுன்னு பாருங்க. வானத்துல தென்பட்ட இயல்புக்கு மாறான இந்த காட்சியை முதல் தடவை பார்க்கும்போது ஏதோ விண்வெளியிலிருந்து உடைஞ்சு வந்து பூமியில வளர விண்கற்களாவோ இல்லனா எரி நட்சத்திரமாவோ இருக்கலாம்னு சொல்லி தான் பார்க்கறவங்களுக்கு நினைக்க தோணும். ஆனா உண்மையில இது எந்த விதமான மீட்டியராய்ட் பிராக்மெண்ட்ஸோ காமெட்ஸோ இல்ல எந்த விதமான யூஎஃப்ஓ ஆப்ஜெக்ட்டுமே கிடையாது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் டெஸ்ட் லான்ச் பண்ண ஸ்டார்ஷிப் ராக்கெட் ஒன்று எக்ஸ்ப்ளோட் ஆகி வெடிச்சு சிதறன காட்சி தான் இப்படி வானத்துல வான வேடிக்கையை ஏற்படுத்தி விட்டுருக்கு. அட்லாண்டிக் கடல் மேல விழுந்து அதோட உடைஞ்சு போன உதிரி பாகங்களை தான் இப்போ நம்ம வானத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவா வானத்துல 7 வண்ணங்கள்ல வானவில் உருவாக்கித்தான் நாமெல்லாம் பார்த்திருப்போம். ஆனா இங்க மேகக்கூட்டம்னு வழக்கமான வெள்ளை நிறத்துக்கு பதிலா எத்தனை விதமான வண்ணங்களோட கூட்டுக்கலவையா உருமாறி இருக்குன்னு பாருங்க. வானத்து மேகங்களுக்கு மத்தியில வட்டமா உருவான தொலை மாதிரியான ஒரு ரேரான நேச்சுரல் ஸ்கை ஃபினாமினன் தான் இது. Enero 21, 2017. ¿Qué será? நூத்தி 60 கிலோமீட்டர் வேகத்துல வீசின ஹரிக்கேன் இங்க காட்டுக்குள்ளார எந்த அளவுக்கு வீரியமா இருந்திருக்குன்னு பாருங்க. இந்த ரோட்ல எந்த அளவுக்கு கொத்து கொத்தான வெட்டுக்கிளிகள் ஆக்கிரமிச்சிருந்திருக்குன்னு பாருங்க. இங்க திடீர்னு உருவான சூறாவளி சுழல் காத்து என்ன பண்ணி விட்டுட்டு போயிருக்குன்னு நீங்களே பாருங்க. பூமிக்கும் வானத்துக்கும் நடுவில் இங்க என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகியிருக்குன்னு பாருங்க. சில நிமிடங்கள் வரைக்கும் நீடிச்சிருந்த இந்த விசித்திரமான நேச்சுரல் ஸ்கை ஃபினாமினன் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிருந்தது. பூமிக்கு ரொம்ப உயரத்துல இருந்து மேகங்களோட சர்ஃபேஸ் ஏரியாவை வீடியோவா ரெக்கார்ட் பண்ண காட்சி. வேகமா அடிச்ச காத்துனால இங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க.
இங்க திடீர்னு உருவான நிலநடுக்கம் சிசிடிவியில பதிவாகி இருந்திருக்கு. அப்போ என்ன நடந்திருக்குன்னு நீங்களே பாருங்க. நீங்க இதுவரைக்கும் எத்தனையோ விதமான எரிமலை வெடிப்புகளை பார்த்திருக்கலாம். ஆனா இப்படி ஒரு எரிமலை வெடிப்பை மேக்சிமம் நேரில் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. செயற்கையா உருவாக்கப்பட்ட வாட்டர் ஃபவுண்டைன் மாதிரி இங்க எப்படி இந்த எரிமலை குழம்பு 2 பக்கமும் வெடிச்சு செதறுதுன்னு பாருங்க. வானத்துல இங்க எப்படி ஒரு வினோதமான பவுண்டரி லைன் கிரியேட் ஆகியிருக்குன்னு பாருங்க. 这个，那也分开的，哦，会不会是这是蓝色的云啊？那边的云就没分开，这里的云就是分开的。 ஆஸ்திரேலியா கடற்கரை ஒன்றில் வச்சு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணப்பட்ட காட்சி தான் இது. அலைகளுக்கு பதிலாக மொத்த தண்ணீரும் சோப்பு நுரையா மாறி போன இதுக்கு சீ ஃபோம் அப்படின்னு பேரு. பவர்ஃபுல்லான சூறாவளியும் புயலும் கடல்ல உருவாகிறப்போ சில சமயம் கடல்ல கலக்கப்பட்ட ரசாயன கழிவுகள்னால இப்படியான ஒரு சம்பவம் நடக்கும். அப்படி ஒரு ரேரான காட்சியை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இயற்கையை பொறுத்த வரைக்கும் அது எப்பயுமே ஏதாவது ஒரு விதத்துல நம்மளை ஆச்சரியப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்படி நியூ ஹாம்ஷயர் பகுதியில் அன்பிலீவபிளான பேட்டர்ன்ல உறைஞ்சு போன ஏரி பகுதி ஒன்னோட சர்ஃபேஸ் ஏரியாவை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆலங்கட்டி மலையோட சேர்த்து வானவில்லும் பதிவான அற்புதமான காட்சி. வானத்துல தென்பட்ட மர்மமான விஷயம். 211 மில்லிமீட்டருங்கிற அளவுக்கு பெஞ்ச மழையினால உருவான வெள்ளத்துல இங்க இந்த இடத்தோட சாலை பகுதி எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகியிருக்குன்னு பாருங்க. பொதுவா நிலநடுக்கம் பூகம்பம் மாதிரி ஏதாவது இயற்கை சீற்றம் ஏற்பட்டா நிலப்பகுதி பிளந்து அது பூமிக்குள்ளார புதையறதை தான் பார்த்திருப்போம். ஆனா இந்தியாவோட நார்த் சைட்ல வெள்ளம் உருவானப்போ நிலப்பகுதிங்கிறது பெருசா மேல வந்து உப்பி போய் பொளந்து வெடிச்சிருக்கு. அந்த காட்சியை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ளார வெள்ளம் புகுந்து மொத்த இடத்தையும் ஆக்கிரமிச்சு அடிச்சுக்கிட்டு போன காட்சி. இப்படி ஒரு சுற்றுச்சூழல் மாசுபாட்டை நீங்க இதுக்கு முன்னாடி நேரில் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. எதிர்பாராத விதமா தீப்பிடிச்சதா இல்ல யாராவது வேணும்னே பத்த வச்சு எரிய விட்டாங்களான்னு தெரியல. எவ்வளவு டயர்ஸ் பத்தி எரிஞ்சு கரும்புகை காத்துல கலந்துருக்குன்னு பாருங்க. அண்டர் கிரவுண்ட்ல இருந்து புகை கிளம்பி வரக்கூடிய இந்த இடத்துல அழுத்தம் தாங்க முடியாம என்ன வெடிச்சிருக்குன்னு பாருங்க. கடற்கரையை ஒட்டி குமரக்கூடிய எரிமலை லாவா குழம்புகளுக்காக ஃபேமஸான ஒரு பகுதி தான் இந்த ஹவாய் ஐலாண்ட். எரிமலை குழம்பு அருவி மாதிரி குட்டி கடல்ல கலக்கிறப்போ வீடியோவா ரெக்கார்ட் பண்ணப்பட்ட காட்சி தான் இது.
Against the rail right there. I get the phone. Hey guys. மட் வால்கேனோங்கிற புதைச்சேற்று எரிமலை இங்க எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானதா உருவாகி இருந்திருக்குன்னு பாருங்க. உறைஞ்சு போன கடல் தண்ணியோட மேற்பரப்பு கரைய ஆரம்பிச்ச சமயத்துல எதிர்பாராத விதமா சில மான்கள் தண்ணிக்கு நடுவுல சிக்கி இருந்திருக்கு. Deer. How many of them? There's 3 of them. I called 911. Apparently, they can just swim back to shore, but I don't know. That's crazy. கடலுக்குள்ளார ஃபிளிப் ஆகிற பனிப்பாறை மேல இருந்த பெண் குயின்கள் மொத்தம் தப்பிக்க வழி இல்லாம தண்ணிக்குள்ளார விழுந்த காட்சி. இந்த வீடியோவில் வட்டம் போட்டு காண்பிச்ச ஒரு இடத்துல ஒரு நபர் நடந்து போய்கிட்டு இருக்காரு. அவர் எப்படி அதிர்ஷ்டவசமா சில வினாடிகள் வித்தியாசத்துல தப்பிச்சிருக்காருன்னு நீங்களே பொறுத்து இருந்து பாருங்க. பொதுவாக வானத்தில் இடி இடிக்கிற சப்தத்தை எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஆனால் இங்கே இந்த பகுதி வானத்தில் இருந்து என்ன மாதிரியான சப்தம் உருவாகி இருக்குன்னு நீங்களே கேளுங்க. சுத்தி சுத்தி அடிச்ச சூறாவளி காத்து சுத்தி இருந்த மொத்த இடத்தையும் சொலட்டி கொண்டு போயிருக்கு. கெய்ரோவில் கேஸ் ஸ்டேஷன் கிட்ட நடந்த சம்பவத்தோட சிசிடிவி ரெக்கார்டிங் தான் இந்த காட்சி. திடீர்னு அங்க இருந்த நிலப்பகுதி மொத்தமும் மண்ணுக்குள்ளார பதிஞ்சு போயிருக்கு பாருங்க. இங்க மின்னல் விட்டு இறங்கின இடி எது மேல விழுந்து இருக்குன்னு பாருங்க. உலகத்தோட பல்வேறு பகுதிகளில் பெஞ்ச ஆலங்கட்டி மலைகள்ல பந்து சைஸுக்கு கூட ஆலங்கட்டிகள் விழுந்திருக்கு. நம்ம ஊர் பக்கம் என்னைக்கு சூழ்நிலைக்கு பல பேர் ஆலங்கட்டி மலையை பார்த்துருக்கவே மாட்டீங்க. 90s கிட்ஸ்க்கு வேணா அந்த வாய்ப்பு அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது கிடைச்சிருக்கலாம். அப்படி உலகத்தோட பல்வேறு பகுதிகளிலையும் பதிவான ஹெவியான ஹெயில் ஸ்டோன் ரெயின்ஃபாலை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் என்டர்டெய்னிங்கான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம நியூ அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.